வணக்கம். இன்றைய செய்திகள். 4 ஆண்டுகளாக எதையும் செய்யாமல் ஆட்சி முடிய ஓராண்டு மட்டுமே உள்ளபோது கவர்ச்சிகரமான திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது ஏமாற்று வேலை என்றும் 4 ஆண்டுகளாக எங்கு இருந்தீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் ஆம்புலன்ஸை தடுத்து அதில் இருந்த ஓட்டுநர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அதிமுகவினர் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். அவர் துறையூர் பேருந்து நிலைய பகுதிக்கு வந்தபோது அங்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அதிமுக கூட்டத்திற்குள் நுழைந்த 108 ஆம்புலன்ஸை அதிமுகவினர் தடுத்து நிறுத்தி அதில் இருந்த பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாகனத்திற்குள் நோயாளி இருக்கிறாரா என அதிமுகவினர் சோதனை செய்தனர். அப்போது நோயாளி இல்லாததை பார்த்ததும் ஆத்திரமடைந்து கூச்சலிட்ட அதிமுகவினரிடம் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் நோயாளியை ஏற்றுவதற்காக செல்வதாக கூறியும் அதிமுகவினர் சமாதானம் அடையவில்லை. அப்போது ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் அதன் ஓட்டுநரை அதிமுகவினர் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அதிமுக நகர செயலாளர் பாலு உள்ளிட்ட 14 பேர் மீது 6 பிரிவுகளில் துறையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்க்கும் நோக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி ஜெர்மனி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி 30ஆம் தேதி காலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஜெர்மனி புறப்படுகிறார். 31ஆம் தேதி அங்கு ஜெர்மனி அயலக அணி நிர்வாகிகளை சந்திக்கிறார். செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனியில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறார். 2 அல்லது 3ஆம் தேதியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொழில் முனைவோரை சந்தித்து உரையாடுகிறார். 4ஆம் தேதியன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நல வாரியத்துடனான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 6ஆம் தேதி லண்டனில் உள்ள தமிழர் நல வாரியத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. 7ஆம் தேதி மாலை அங்கிருந்து புறப்பட்டு செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் வந்து சேருவார் என்று கூறப்படுகிறது. நடப்பாண்டு மைசூர் தசராவை புக்கர் விருது பெற்ற பெண் எழுத்தாளர் பானு முஷ்டாக் துவக்கி வைக்க பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் சர்ச்சை வெடித்துள்ளது. கர்நாடகாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் மைசூரு தசராவும் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் சாமுண்டி மலையில் நடக்கும் விழாவை புகழ்பெற்ற சாதனையாளர் துவக்கி வைப்பது வழக்கம். இந்த ஆண்டு மைசூரு தசரா விழா செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடக்கிறது. நடப்பாண்டு விழாவை புக்கர் பரிசு பெற்ற கன்னட பெண் எழுத்தாளர் பானு முஷ்டாக் துவக்கி வைப்பார் என முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒரு தீவிரமான வழக்கில் கைதாகி 30 நாட்களுக்குள் ஒருவர் ஜாமீனில் விடுவிக்கப்படாவிட்டால் அது பிரதமரே ஆனாலும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதை அரசியல் அமைப்பின் 130வது திருத்தம் கட்டாயமாக்குகிறது என்று மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த திருத்த மசோதாவின் வரம்புக்குள் பிரதமர் பதவியையும் கொண்டு வர வலியுறுத்தியதே பிரதமர் நரேந்திர மோடி தான். இந்த மசோதா மிக முக்கியமானது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஒருமித்த கருத்து எட்டப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க அரசு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அறத்தின் பால் நல்லாட்சியை ஆதரிக்கும் பலர் எதிர்க்கட்சியிலும் இருப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு தொடர்பான விவரங்களை அளிக்குமாறு மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான சுதர்சன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்தது துரதிருஷ்டவசமானது. நீதிபதியின் பெயரை குறிப்பிட்டதை அமித்ஷா தவிர்த்திருக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.